அழகான கிராமத்துல செல்வங்கிறவரு ஒரு கோழி கடை ஒண்ணு வச்சிருந்தாரு. அந்த கிராமத்துல இருக்க மக்களும் அவனோட கடையில தான் கோழிகள்லாம் எப்பவும் வாங்குவாங்க. ஏன்னா அவனோட கடையில எப்பவும் கோழிகள்லாம் ஃப்ரெஷ்ஷா விற்பான். வாங்க வாங்க, செல்வத்தோட கோழி கடை ஆரம்பமாயிருச்சு. எல்லாரும் ஓடி வாங்க, அப்புறம் கவலைப்படக்கூடாது கடையை மூடிட்டேன்னு. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. அவன் சொன்ன அடுத்த நொடியே அந்த கிராம மக்கள் எல்லாரும் கோழி வாங்குறதுக்காக அவன் கடை முன்னாடி நிப்பாங்க. யாப்பா செல்வம், நான் தான் முதல்ல வந்தேன். எனக்கு கோழியை வெட்டுப்பா, சீக்கிரம். எனக்கு நல்லா முழு கோழியா 1 கிலோ எனக்கு போட்டுருக்கேன்னு. அதில் வர ஈரல் எல்லாமே அப்படியே வேணும் பார்த்துக்க. சீக்கிரம் எனக்கு வெட்டு, நான் தான் முன்னாடி வந்தேன். கவலைப்படாதீங்க, வரிசையா எல்லாத்துக்கும் வெட்டித்தரேன். கோழி ஒன்றும் தீந்துராது. தீந்தாலும் நான் வீட்டில் போய் எடுத்துட்டு வந்துடுவேன். இங்கே வர்றவங்க யாரும் ஏமாந்து போகக்கூடாது. என்ன இதான் செல்வம் வாங்கிட்ட பிடிச்சது. உன் கடையை நம்பி வரவங்கள ஏமாற்ற மாட்டேங்கிற பத்தியா? அந்த நேர்மையான உள்ளம்தான் பிடிச்சது பார்த்துக்க. சரி, சீக்கிரம் கோழியை வெட்டுப்பா. சரிங்கய்யா, என்னைய புகழ்ந்தது போதும். நான் ஒவ்வொருத்தருக்கா கோழி வெட்டி தரேன். அங்க இருந்தவங்க எல்லாத்துக்கும் வரிசையா செல்வங்கிறவர் கோழிகளை வெட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அன்னைக்கு மதியானம் போல அவரோட நண்பன் அவரை பாக்குறதுக்காக வந்திருந்தாரு. அட டேய், எப்படா இருக்க? என்னைய பார்க்கணும் உனக்கு இப்போதான் தோணுச்சாக்கும். எத்தனை நாள் ஆச்சு என்னைய பார்த்து? 1 மாசம் ஆக போது கிட்டத்தட்ட. என் கூட பேசணும்னு என்ன இருந்தா தானே என்கிட்ட வருவ? அடே செல்வம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுடா. ஒரு வேலை விஷயமா போயிட்டேன். என்னோட கோழிக்கடையை நான் எவ்வளோ ஸ்பெஷலாக கொண்டு வந்துட்டேன்னு உனக்கு தெரியுமா? அந்த வித்தையை உனக்கு சொல்லி கொடுத்துடலாம் தான் வந்தேன் தெரியுமா? இது தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் சொல்லி கொடுத்துடாத. நான் உனக்கு கறி எப்படிலாம் நல்லா வளர வைக்கிறதுன்னு சொல்லலான்னு வந்திருக்கிறேன். அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குடா. என்னது? கறி நல்லா பெருக்கிறதுக்கு இன்ஜெக்ஷனா? என்னடா சொல்ற? அப்போ அது எனக்கும் சொல்லி கொடுத்தேன்னா எனக்கும் கறி வச்ச கோழி மாதிரி நிறைய கிடைக்கும்ல. அப்போ நிறைய இருந்துச்சுன்னா நல்லா கிலோ கணக்கில் வரும்ல. என்னன்னு சொல்லுடா எனக்கும். இது பாரு செல்வம், நான் உனக்கு ஒரு ஊசியும் கொடுக்குறேன். அது தினமும் காலையில் உன் கோழிகளுக்கு போட்டு விடு. என்ன, அடுத்த நாள் காலையில் நல்லா கறி வச்சிருக்குடா. இது உண்மையான ஒன்று. நான் உனக்கு கொடுக்குறத நீ பத்திரமா வச்சுக்க. நான் சொல்கிற அளவு மட்டும் யூஸ் பண்ணி அந்த கோழிகளுக்கு அந்த மருந்து செலுத்திடுன்னு. இந்த மாதிரி பண்ணா கறி நல்லா வைக்கும் அந்த கோழி. அப்பனா உனக்கும் நல்ல இடம் நிற்கும்ல. ஆகா, எவ்வளவு நல்ல ஐடியா இருக்கு. தயவு செஞ்சு எனக்கு அந்த மருந்தையும் ஊசி குடுறா. கெஞ்சி கேட்டுக்கிறேன், குடுறா. எவ்வளவா இருந்தாலும் நான் வாங்கிக்கிறேன், குடு. அந்த செல்வங்கிறவர் எப்படியோ கெஞ்சி கெதறி அந்த இன்ஜெக்ஷனை வாங்கிட்டாரு. இன்னைக்கு நம்ம இந்த கோழிகளுக்கு எல்லாத்துக்கும் போட்டுட்டோன்னா கண்டிப்பாக காலையில் எந்திரிச்சதுமே நல்லா வளரும்னு நம்ம நண்பன் சொல்லியிருக்கிறான். நல்லா கறி வைக்கிதான்னு பார்ப்போம். கடவுளே, ஒன்றை நம்பி தான் போடுறேன். எனக்கு ஒரு நல்ல வழியை சொல்லுப்பா. இந்த கோழியெல்லாம் நல்லா கறி வச்சு வளரணும். அவ இந்த பாயிண்ட் தான் சொன்னியா, ஊசி போடுறது. கரெக்டாக இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டாச்சு. இதை பிரச்சனை ஒன்றும் இல்லை, போட்டு விடுவோம். அவன் அங்கே இருக்க எல்லா கோழிகளுக்கும் சரியான அளவில் அந்த மருந்துகளை செலுத்திக்கிட்டு இருந்தான். ஒரு வழியா எல்லா கோழிகளுக்கும் போட்டாச்சு. இனி காலையிலேயே பார்ப்போம் இந்த கோழிகள்லாம் நல்லா வளர்ந்துருக்கான்னு என்னன்னு. காலையில எந்திரிச்சு பார்த்ததுமே அவனுக்கு ரொம்ப அதிர்ச்சி காத்திருந்தது. அவன் ஊசி போட்ட கோழி எல்லாமே நல்லா பெருத்து கறி வச்சிருந்துச்சு. அட அட அட, நம்ம நண்பன் சொன்ன மாதிரியே இந்த கோழிகள்லாம் எவ்வளோ பெருத்து போயிருச்சு. அவன் சொன்னது எல்லாமே 100க்கு 100 உண்மைதான். இனிமேல் இதை நான் சும்மாவே விட மாட்டேன். இந்த இன்ஜெக்ஷனை தினமும் என் கோழிகளுக்கு செலுத்தலான் இருக்கிறேன். அப்பதான் என் கோழி நல்லா கறி வச்சு வளரும். ரொம்ப தேங்க்ஸ் நண்பா. ரொம்ப சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுக்கிட்டு இருந்தாவன். இனிமேல் இந்த மாதிரி இன்ஜெக்ஷனை வச்சு அந்த கோழிகளை வளர்த்துக்கலான்னு நினைச்சான். பார்க்க போல தன்னோட கடைக்கு சந்தோஷமா கிளம்பி போனான். அந்த கோழிகள்லாம் நல்ல ரேட்டுக்கு மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தான். மக்களும் எல்லாரும் நல்லா வாங்கினாங்க. ஆகா, இன்னைக்கு நம்ம வியாபாரமே ரொம்ப அருமையா போச்சு. இன்னைக்கு கோழிக்கு இன்ஜெக்ஷன் போட்டு விடுவோம். ஆமா, எதுக்கு கம்மியான பாயிண்ட் போடணும்? நிறைய பாயிண்ட் போட்டோம்னா அப்போ கோழி இன்னும் இதை விட பெருக்கும்ல. அப்போ நமக்கு ரொம்ப பெரிய லாபம் வருமே. ஒரு கோழியே கிட்டத்தட்ட 5 கிலோ 10 கிலோக்கு போச்சுன்னா எவ்வளோ நல்லா இருக்கும். பேசாட்டு மருந்து நிறைய யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா கோழி சீக்கிரம் பெருக்கும். அவன் நன்மை சொன்ன மருந்தளவை விட அவன் நிறைய மருந்தளவை அந்த கோழிகளுக்கு செலுத்திக்கிட்டு இருந்தான். காலையில எந்திரிச்சுமே ஒரு கோழி 5 கிலோ 10 கிலோ பக்கத்து வளரும்னு நினைச்சிட்டு தூங்குனா. இந்த கோழிகளுக்கெல்லாம் அளவில்லாம மருந்தை கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பா காலையில அதிக கறி வச்சு வளரும். ரொம்ப சந்தோஷம். கிளம்புவோம் உள்ள. காலையில விடிஞ்சதுமே அங்க கோழிகள்லாம் என்ன பண்ணுதுன்னு பார்க்க வந்தப்ப அவனுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அங்க இருந்த கோழிகள் எல்லாமே இறந்து போய் கிடந்துச்சு. ஐயோ, என்னது இது? கோழியில இறந்து போயிருக்குது. நம்ம ஒருவேளை மருந்து நிறைய செலுத்தினாலதான் இறந்து போயிருச்சோ? அட கடவுளே, அதுதான் வேக்கால தாங்காம இறந்து போயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ, பெரிய தப்பு பண்ணிட்டோமே. அவன் சொன்னாலவே ஊத்தி இருந்திருக்கலாம். நம்ம ரொம்ப பேராசை போட்டு இப்படி ஊத்தி விட்டோமே. ஐயோ, என் கோழிகள்லாம் அநியாயமா இறந்து போயிருச்சு. எனக்கு எவ்வளவு நஷ்டம் வச்சா.
ஸோ இதுக்கு தான் அளவோட வச்சுக்கணும் ஆசையெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்களோ என்னமோ. பேசாம நம்மளும் அளவோட ஆசை வச்சிருந்துருக்கலாம். என்னோட கோழிகளுக்கு எதுவும் ஆயிருந்திருக்காது. தேவையில்லாத வேலை பார்த்துட்டேன். என்னைக்குமே யாருமே பேராசைப்படாதீங்க, அது பெரும் நஷ்டத்துல தான் முடியும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம குட்டி கார்ட்டூன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.